இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். அன்னை தமிழுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, காரணிலா மாவட்டத்தினுடைய தமிழ்ச்சங்க விழாவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்து மகிழ்கின்றேன். தமிழிசை அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் இந்த விழாவிற்கு பன்னிசை இசை நிகழ்ச்சியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் பக்கவாத்தியங்கள் பக்காவாக அமையாத காரணத்தினால் இது இசை சொற்பொழிவாக மாற்றப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதுவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். எனவே இதனைத் தொடர்ந்து மக்கள் இசை தொடங்க இருக்கிறது. நீங்கள் அதை மிக அற்புதமாக செவிமடுத்திருக்கிறீர்கள். அற்புதமாக நம்முடைய சமகாலத்தில் வாழக்கூடிய அன்பு சகோதரி கவிஞர் சுகீர்தராணி அவர்களுடைய பொழிவுக்கு முன்னால் கனத்த இதயத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் முன்னால் தமிழிசை என்ற மயிலிறகால் சிறிது நேரம் வருடலாம் என்று நான் வந்திருக்கிறேன். இசைய வைப்பது, நம்மை நெகிழ வைப்பது, நம்முடைய உள்ளத்தை தாளாட்டுவது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இசையால் இந்த உலகத்தில் எதையும் நாம் சாதிக்க முடியும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் நம்முடைய தமிழர்கள். இயல் தமிழ் என்று சொல்லக்கூடிய செய்யுள் இலக்கணமாக இருந்தாலும், இசைத்தமிழாக இருந்தாலும், நாடகத் தமிழாக இருந்தாலும் இசை என்பதை அவர்களால் தவிர்க்க முடியாது. செய்யுள் என்று சொன்னால் அதில் ஓசை ஒழுங்கு என்ற இசை இருக்கிறது. நாம் சிறு வயதில் படித்திருப்போம் திருக்குறள் செப்பலோசை, ஆசிரியர்பா அகவலோசை, கலிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. இந்த ஓசை கூட ஒரு இசையின் ஒழுங்கின் பால்பட்டது. அடுத்ததாக இசைத்தமிழ் கேட்கவே வேண்டாம். நம்முடைய சங்க தமிழர்கள் எதையும் இசையால் வசமாக்கும் இதயம் படைத்தவர்கள். காதலை கூட அவர்கள் இசையின் வாயிலாகவே தெரிவித்து மகிழ்ந்தார்கள். நீங்கள் சங்க இலக்கிய பாடல்களை எடுத்து பார்த்தால் அதில் பாடியவர் என்றுதான் இருக்குமே தவிர எழுதியவர் என்று இருக்கிறார். எனவே இசையால் தான் காதலை வெளிப்படுத்தினார்கள், இசையால் தான் கடவுளை வழிபட்டார்கள், இசையால் தான் இந்த உலகத்தையே அவர்கள் பார்த்தார்கள் என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய சான்று. அடுத்ததாக நாடகத் தமிழ், அதிலும் இசைதான் மிக அற்புதமான ஒரு இடத்தை வகிக்கிறது. இந்த தமிழ் இசை எப்படி இருக்கிறது, இன்றைய நிலை எப்படி இருக்கிறது, அன்று எப்படி இருந்தது என்பதை உங்களுக்கு முன்னால் நான் சிறிது நேரத்தில் குறிப்பிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இசைக்கு அடிப்படை சந்தம் என்பதற்கு முன்னால் தமிழ் எப்படி இருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் கொஞ்சம் இயல்பா பேசலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு இலக்கிய தமிழில் இருந்து யதார்த்தமான ஒரு தமிழுக்கு வந்தால்தான் உங்களோடு நான் நெருக்கமாக உறவாட முடியும். இப்ப நம்ம தமிழ் எப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம்? இன்னும் சொல்ல போனால் அயலகத்தில் இருப்பவர்களை விட தமிழக தமிழர்கள் எப்படி தமிழை பேசுகிறார்கள்? அயலகத்தில் இருப்பவர்கள் ஆங்கிலத்தை தெளிவாக பேசுகிறார்கள், தமிழ் தெரிந்தவர்கள் தமிழை தெளிவாக பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழகத்தில் எப்படி தமிழ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? காலையில பிரஷ் பண்ணி, ரோட்டை கிராஸ் பண்ணி, கொஞ்ச நேரம் ஈட் பண்ணி, அவங்க கூட கொஞ்சம் டாக் பண்ணி, கொஞ்சம் ஒர்க் பண்ணி, இவனுக்கு எங்கெங்கெல்லாம் இணைப்பு சொல் என்ற பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் தமிழை கூட்டிட்டு வந்துடுறான். இணைப்பு சொல் என்கின்ற வேர்டு அவனுக்கு ஆங்கிலத்துக்கு தெரியாது. ரெண்டு ஆங்கில சொற்களை இணைக்கிறதுக்கு தமிழ் அவனுக்கு தேவைப்படுகிறது. அப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற தமிழை உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? நீங்க எந்த மொழி பேசுறீங்கன்னு கேட்கிறான். ரெண்டு பேர் பேசுறான், ஒருத்தன் குறுக்க அவன் பேசுறத தொந்தரவு செய்து கொண்டே இருக்கான். உடனே அவன் இங்கிலீஷ்ல பேசுறான், ஐ டாக், ஹீ டாக், ஒய் ஆர் யூ மிடில். இவன் தமிழினுடைய ஆங்கிலம் எப்படி இருக்கு பாருங்க. ஆங்கிலத்தை அதனால முழுமையா கற்றுக்கொள்ளாமல் போய்விடுகிறான் என்ற கவலை எனக்கு இருக்கிறது. ஆங்கிலத்தை அதனுடைய இலக்கண ஒழுங்கோடு கற்றுக்கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழை சிதைப்பதை நான் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும்? ஆங்கிலேயர்கள் தமிழை கலந்து பேசுகிறார்களா, அல்லது பிரெஞ்சுக்காரர்கள் தமிழை கலந்து பேசுகிறார்களா, இல்ல பிற மொழி பேசுபவர்கள் நம்முடைய மொழியை கலந்து அல்லது வேறு மொழியை கலந்து பேசுகின்ற ஒரு போக்கு இருக்கிறதா? ஆனால் தமிழ் பேசக்கூடிய நாம் மட்டும் எல்லா மொழியும் கலந்து தமிழுடைய தூய்மையை கெடுத்து விட்டோம்.
நினைச்சு பாருங்க, இன்னைக்கு தமிழ் அப்படின்ற வார்த்தையே வர மாட்டேங்குது. எப்ப TAMIL போட்டோமோ தமிழ் அன்னைக்கு செத்து போச்சு. THAMIZH எப்ப போட்டு எழுதுறோமோ அப்பதான் தமிழ் அப்படிங்கிற அந்த நகர உச்சரிப்பை நம்மளால உச்சரிக்க முடியும். ஏன்னா எனக்கு ரா வராது, அதனால எழுந்து போட்டான் தமிழ். எனக்கு காதுல டுமில்னு துப்பாக்கி சத்தம் தான் கேட்குது. தமிழ் சொல்லும் பொழுது கூட நாம் எப்படி சொல்லுகிறோம்? தமிழ் என்று சொல்லிக் கொடுக்கிறோம். ஏனென்றால் தமிழில் அந்த வல்லினம், மெல்லினம், இடையினம்ன்ற மூன்றும் இருக்கிறது என்ற அந்த இலக்கண கோட்பாட்டை தமிழ் என்ற 3 எழுத்து நமக்கு சொல்லுகிறது. தகரம் வல்லினம், மகரம் மெல்லினம், ழகரம் இடையினம். இந்த 3 இணைந்த ஒரு மொழி. வேற மொழிக்கு ஏதாவது சொல்லுங்க, இந்த மொழியில இந்த எழுத்தெல்லாம் இருக்கிறத இப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு ஒரே ஒரு மொழி எடுத்து காட்டுங்க. பகுதி என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்ல நீங்க பார்த்திருக்கலாம். பிற மொழியோடு யாராவது ஹிந்தி செல்வன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா தமிழ் செல்வனை பார்க்க முடியும் இல்லையா? தமிழ் இனியாள் எங்கேயாச்சும் கன்னட இனியாள், தெலுங்கு இனியாள், இங்கிலீஷ் இனியாள் கேள்விப்பட முடியுமா? பார்க்க முடியுமா? ஒரு மொழியை பெயரோடு வாழ்க்கையோடு சேர்த்து பேசக்கூடிய ஒரே உலக மொழி நம்முடைய தமிழ் மொழி மட்டும்தான். நீங்க தமிழ் செல்வன் எடுத்துக்கொள்ளலாம், தமிழ் பிரியா எடுத்துக்கலாம், தமிழ் நேசன் எடுத்துக்கொள்ளலாம், தமிழ் புலில் எடுத்துக்கொள்ளலாம், தமிழ் எழில் எடுத்துக்கொள்ளலாம், தமிழ் அழகன் எடுத்துக்கொள்ளலாம், தமிழ் அழகி எடுத்துக்கொள்ளலாம். எத்தனையோடும் அந்த தமிழ் சேரும். பின்னாடி பைந்தமிழ், செந்தமிழ், முத்தமிழ் பின்னாடி வச்சு பார்க்க முடியும், முன்னாடி வச்சு பார்க்க முடியும். ஆனா அந்த தமிழ் உள்ள நகரத்தை உச்சரிக்கிறோமா? ஏன்னா இசைக்கு அடிப்படை மொழியும் அதனுடைய ஓசை ஒழுங்கு. இன்னைக்கு நம்ம தமிழ் இசைன்னு சொல்லிட்டு வார்த்தையை முன்ன பின்ன மாத்தி போட்டுட்டா அது தமிழ் இசை அல்ல. தமிழ் இசைக்கு அடிப்படை அந்த மொழியினுடைய இலக்கண சுத்தமாக முதலுக்கு நமக்கு உச்சரிக்க தெரியணும். அப்ப இந்த நகரம் உச்சரிக்க தெரிய மாட்டேங்குது. பலம்ங்கிறான், பலம். இன்னும் சென்னை பக்கம் போனா பயம்ங்கிறான். பயமா? பயம், பயம். ஏன் அந்த நகரத்தை எகரமா உச்சரிக்கிறான்? நம்ம தமிழ்ல ஒரு இசையில் ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை நாக்கில் உச்சரிக்கும் பொழுது, இது தமிழ் பண்ணிசையில் இருக்கு, அந்த உச்சரிக்கும் போது இந்த நகரம் நமக்கு தெரியும். இதை பக்தி பாட்டுன்னு ஒதுக்கி வச்சுட்டோம். பன்னிசை பாட்டு, இது வயசானவங்க பாடுற பாட்டு, கோவில்ல பண்டாரங்கள் பாடுற பாட்டுன்னு இதை ஒதுக்கி வச்சதுனால தமிழ் போச்சு. ஒழுகலரி தழிகல்லியில் உழி உலகு பழிபெருகு வழிய நினையா முழுதுடலில் எழுமைகள் தழுவு முனி குழுவினோடு கழுவு சிவனை தொழுதுலகில் எழுகு மலம் அழியும் வரை கழுவு முறை கழுமல நகர் படுதியிலே எழுது மொழி தமிழ் விரகன் வழிமொழிகள் மொழி தகையவே. முழுக்க நகர சொல். இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோமா? நகரம் வராதுன்னா எப்படி வரும்? ஏபிசிடிக்கு கொடுக்கிற நேரத்தை தமிழ் உச்சரிப்புக்கு என்னைக்கு நம்ம கொடுத்தோம்? இதை எங்களுக்கு சின்ன வயசுல சொல்லிக் கொடுத்தாங்க. வேகமா சொல்றா. ஒடுகலரி தடிகளில் உடி உலக வழிபெருக்கு வழிய நினைய தொழில் எழுமைகள் கழுவு மொழி கொள்கையோடு கழுவு சிவனை தொழுதுலகில் எழுதுமல மொழியும் வரை கழுவு முறை கழுமல நகர் படுதிலரி எழுது மொழி தமிழ் வரை வழிமொழிகள் மொழி தகையவே. இப்படி சொன்னா ஏன் தமிழ் வாழாது, வளராது? சொல்லி பழக்கப்பட்டிருக்கிறோமா? ஆங்கிலத்தில் ஒரு எழுத்து NIGHT அப்படின்னாலும் நைட் தான் படிக்கணும். KNIGHT என்னன்னு படிப்பீங்க? கெனைட் படிச்சா இங்கிலீஷ் தெரியலன்னு. அது K சைலண்ட். ஏன்னா அதுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது, நம்ம சைலண்டா இருக்கணும். NO நோ இப்படி ஒரு வேடிக்கையான மொழியில் இருக்கணும் பாருங்க. இது ஆங்கில நாட்டில் பேசாம வேற எங்கே பேசுங்க. NO நோ, KNOW நோ, ஆனா NOW நோ. NOW நோ அதை கெனவுன்னு சொல்லக்கூடாது. BUT பட்டு, PUT புட்டு. இத புட்டுன்னு சொன்னா சிரிக்கிறான், அதை பட்டுன்னு சொன்னா சிரிக்கிறான். அது அப்படி தாங்குறான். தமிழ்ல எப்படி எழுதுகிறோமோ அப்படித்தான் வாசிக்க முடியும். ஒவ்வொரு எழுத்தும் தனித்த ஒரு அடையாளத்தை உடைய ஒரு மொழி. நான் வேடிக்கையா சொல்றது உண்டு. எங்க ஊர்ல ஒரு திருமண பத்திரிகை அச்சிட்டார்கள். அந்த அச்சகத்துல தமிழ்ல பாருங்க, சைலண்ட் வந்தா என்ன ஆகும்? இந்த சாமி அந்த சாமின்னு எல்லாம் போட்டு வச்சா பிரச்சனை வந்துட்டு பொதுவா தமிழ்ல ஒரு சொல் எம்பெருமான் அப்படின்னு ஒரு சொல் உண்டு. தமிழ்ல எம்பெருமான் திருவருள் துணை கொண்டு அப்படின்னு அந்த பத்திரிகை தொடங்குது. அதுல எம்பெருமான்ல அந்த அச்சகத்துல என்ன பண்ணா எம்முல புள்ளி சைலண்ட் ஆயிடுச்சு. வேற ஒண்ணு எமபெருமான் திருவருள் துணை கொண்டு அடிச்சு கொடுத்து பாருங்க. பத்திரிகை கையிலேயே வாங்க மாட்டான். அவர் வர கல்யாணத்துக்கு எனக்கு வரத்துக்கு மனசுலையும் தெம்பில்ல, உடம்புலையும் தெம்பில்ல, வச்சு நடத்துங்க, அவரை வச்சு சிறப்பாக்குவோம். ஆங்கிலத்தில் ஒரு எழுத்து அடிபடுவதை கவலைப்படுவதில்லை. ஆனால் தமிழில் ஒரு புள்ளி கூட தன்னுடைய தனித்துவத்தை, சுயத்தை இழக்காத ஒரு மொழி முடியும். ஒரு புள்ளி, அது ஒரு எழுத்து அல்ல, அது ஒரு அசை அல்ல, ஒரு இலக்கண குறிப்பு கூட நீங்க கொடுக்க முடியாது. மாத்திரை அளவு கூட புள்ளிக்கு சொல்ல முடியாது. ஆனால் அந்த புள்ளி
எவ்வளவு தன்னுடைய தனித்துவத்தை அங்கே காட்டுகிறது பாருங்கள். ஒரு புள்ளி தான் தமிழ். இன்னைக்கு நம்ம எத்தனை புள்ளிகளை இழந்து கொண்டிருக்கிறோம், எத்தனை இசை மரபு இழந்து கொண்டிருக்கிறோம். பண்ணிசை என்று சொன்னால் இன்னைக்கு என்னன்னு கேட்கிறாங்க, பண்ணுனா என்னன்னு கேட்கிறாங்க. நமக்கு பண்ணு தான் தெரியுது, பண்ணு என்னன்னு தெரியல. இன்னைக்கு அவங்க தலைவர் அந்த சொல்லும் பொழுது என்ன சார் பண்ணிசைன்னு சொன்னா என்னன்னு கேட்கிறாங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியதா இருக்கு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பண் என்று சொன்னால் பண்படுத்தப்பட்டது, பண்பாடு, பண்பு என்பதிலிருந்து வருகிறது. இது பண்படுத்தப்பட்ட இசை, பண் இசை. அதைத்தான் கிளாசிக்கல் என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள். ஆனால் கர்நாடிக் மியூசிக் என்று சொல்லக்கூடிய இசையை கிளாசிக்கல் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய இசை மரபு பண்ணிசை மரபு, மக்கள் இசை மரபு. அந்த மரபுல இருந்து நமக்கு பண் என்ற ஒரு பக்குவப்பட்ட ஒரு இசை மரபை நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த இசை மரபிற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது. சந்தம் தமிழ் அடிப்படையாக இருக்கக்கூடியது சந்த பாடல்கள். அந்த சந்த பாடல்களிலிருந்து தமிழ் பாடல்களை நாம பார்க்கலாம். ஆதி காலத்தில் அந்த சந்தத்தை எடுத்து எழுதி கொள்வார்கள். ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு சந்தம் உண்டு. அந்த சந்தம் என்பதுதான் அந்த பாட்டினுடைய உயிராக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. இப்ப நாட்டுப்புற பாடல்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அடிப்படை அமைப்பு என்பது அவருடைய வாழிடத்தை சார்ந்த, சூழலை சார்ந்த, அவருடைய தொழிலை சார்ந்த ஒரு பாடலாக இருக்கும். காதல்ல கூட நாட்டுப்புற பாட்டை எவ்வளவு எளிமையா சொல்றான் தெரியுமா? ஒரு பாட்டு, இதை நல்லா கவனிச்சு கேட்டுவாங்க. ஒரு நாட்டுப்புறத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான். 2 பேர் காதலிக்கிறாங்க. 2 பேர் காதலிச்சாதான் அது காதல் இல்லையா? அப்படி இருக்கிற விஷயத்தில் அந்த காலத்துல அப்படி காதல் இருந்ததாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இந்த காலத்துல அப்படி இருக்காங்க ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்ப காதல் இடத்தில் காதலி சொல்லுகிறாள், இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துக்கு வந்துடுறேன், நீ வந்துடும். காதலன் காலையிலே வந்து காத்திருக்கிறான். அவருக்கு சொன்னது மாலை நேரத்துல, அவனா காலையிலே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவள் 6 மணிக்கு வரேன்னு சொன்னா, மாலை 6 மணி ஆயிடுச்சு, 6:30 ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, காதலி வரவே இல்லை. சோகத்தோடு திரும்பிடலாம். மறுநாள் காதலியை சந்திக்கும் போது பொய்யான கோபத்தோடு ஏன் நேற்று வரல அப்படின்னு கேட்கும் பொழுது அவள் ஒரு 3 காரணத்தை சொல்லுகிறார். 3 காரணம் ஏன் வரல அப்படிங்கிறது. முதல் காரணம், வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். நல்ல கவனிக்கணும். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். ஏற்கனவே அவன் இருக்கனா இருக்கான். காதலிக்கிறவன் பூரா அப்படிதான் இருப்பான் இல்லையா? அந்தி மழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. வேற யாருக்கு தெரியும் இல்லையா? அவனுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி இல்லையா? அப்ப ஏற்கனவே அவன் இருக்கிறவனை பார்த்து என்னமா சொல்ற, ஒண்ணுமே புரியல. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். என்ன சொல்லணும்னே அவர் காரணங்களை அடுக்கி சொல்லுகிறாள். வெட்டியதால் சாகவில்லை, நான் வருகின்ற நேரம் மாலை நேரம், இருள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு பொழுதில் நான் உன்னை பார்ப்பதற்காக ஆவலோடு வந்தேன். அப்பொழுது மின்னல் வெட்டியது. மின்னல் வெட்டிய வெளிச்சத்தில் பார்த்தேன், அங்கே மிக பெரும் பள்ளம் இருந்ததை நான் கண்டுகொண்டேன். அந்த மின்னல் வெட்டாவிட்டால் பள்ளத்தில் நான் விழுந்திருப்பேன். வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால், மின்னல் வெட்டாவிட்டால் செத்திருப்பேன். எனவே இதில் இந்த பரபரப்புல எனக்கு கொஞ்சம் பதட்டத்துல நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொன்னா, செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். வேகமா உடையானத்துல எனக்கே ஒருத்தர் விதிச்சா. என்னன்னு பார்த்தா ஒரு பாம்பு, கரிய நாகப்பாம்பு. ஐயோ நாகப்பாம்பேன்னு பார்த்தா அது செத்து போயிருந்தது. செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன். அது என்ன போட்டிருக்கும். அதுக்கப்புறம் நேரம் உன்னை பார்க்கணும் வந்தா, வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். எங்க அப்பாவும் அண்ணனும் கைகோத்துட்டு வந்தாங்க. வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். எளிமையா ஒரு காதல் பாட்டு, நாட்டுப்புற பாட்டு. புரியுது இல்ல? புரியுது இல்ல? எவ்வளவு அழகாக ஒரு நாட்டுப்புறத்துல ஒரு காதலர்கள் பாடக்கூடிய ஒரு பாடல்ல இந்த வரிகள் வருகிறது பாருங்க. ரொம்ப அழகா சொல்லுவோம். குழந்தை இல்லாததை பத்தி சொல்லும்போது, கூட்டி வச்ச வீட்டுக்குள்ள குப்பை போட ஆள் இல்லை, கூட்டி வச்ச வீட்டுக்குள்ள குப்பை போட ஆள் இல்லையே சொல்லு. இந்த மாதிரி மக்கள் இசை பாடல்களாக இருந்து பக்குவமடைந்து பலகாலம் பாடப்பட்ட அந்த மரபிலிருந்து வருகிறது பன்னிசை மரபு. பன்னிசை மரபுக்கு அடிப்படை மக்கள் இசை. பன்னிசையிலிருந்து வரக்கூடிய பிற நாட்டுப்புற இசை மரபுகள் பின்னாடி வருது. அதே போல பன்னிசையிலிருந்து நமக்கு கர்நாடக இசை என்று சொல்லக்கூடிய ராகங்களின் அடிப்படையிலான இசை வருகிறது. அதற்கு பின்னால் ஹிந்துஸ்தானி என்று சொல்லக்கூடிய இசை மரபு வருகிறது, மேற்கத்திய இசை மரபுகள் வருகிறது. அப்பொழுது நம்முடைய பன்னிசை மரபும் நம்முடைய மக்கள் இசை மரபும் தான் அடிப்படையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடிப்படை சந்தம்.
இப்போ ஒரு பாட்டு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். சந்தம்னா என்ன? வண்டார் கூடல் அறிவையோடு பிரியாவகை பாகம். வண்டார் கூடல் அறிவையோடு பிரியாவகை பாகம். இது பன்னிசை மரபு. இதே சந்தம். வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம். பெண் தான் மிக ஆனான் பிறை சென்னி பெருமானோ கண்டாமரை மலராள் உரை கவளம் நெடுமாடம் விண் தாங்குவ போலும் மிகு வேணு புறமதுவே. இதுதான் அந்த சந்த மரபு. சந்த மரபு அதிலிருந்து வருகிறது பன்னிசை மரபு. இப்ப சந்தத்தை நீட்டி முழக்கி பண்ணோம்னா பன்னிசை மரபு. நான் பண்ணி மாத்தல, அந்த இசை முறைகள்ல அந்த சந்தத்திலிருந்து இசைக்கு போறேன். வண்டா குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம் சந்தம். அதை நான் அப்படியே நீட்டி நெடில் எழுத்து நீட்டுறேன். குறில் எழுத்துக்களை அதற்குரிய ஓசையில் ஒலிக்கின்றேன். மெய் எழுத்துக்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறேன். அது தமிழ் இசையாக, தமிழ் பன்னிசையாக வளர்கிறது. வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம். பாருங்க, நெடில நீட்டின குறில் எழுத்தை கரெக்டா ஒலிச்சேன். மெய் எழுத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை எழுத்துக்களுக்கு அழுத்தம் கொடுத்தேன். பன்னிசை வந்துருச்சு. இதற்கு நான் ஸ்ருதி பாக்ஸை தேடிட்டு போல, மிக பெரும் ஒரு இசைக்குழுவை நான் கூட்டிக் கொண்டு வரவில்லை. தமிழ் இசை என்பது இயல்பான இசை, ரத்தத்தில் பதிந்த இசை. அதுதான் நம்முடைய மரபு. இந்த மரபு நம்ம விட்டுட்டோம். நீங்க இதே மரபை எடுத்துதான் பின்னாடி வண்டார் குழல் அறிவையோடு பிரியா வகை பாகம். கம்பராமாயணத்தில் வெய்யோன் மொழி தன்மேனியில் விரிசோதியில் மறைய பொய்யோ எனும் இடையானோடும் இடையானோடும் போனான். இதே மரபு. கொலைவாளினை எடடா மிகு கொடியோ செயல் அறவே குகை வாழ்வொரு புலியே மிக குணமேவிய தமிழா. பாரதிதாசன். சந்தம் பாருங்க, பாடிய காலங்கள் வேறு, பாவலர்கள் வேறு, பாடப்பட்ட கருத்து வேறு. ஆனால் சந்தம் என்பது உயிராக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. சினிமா பாட்டிலே நீங்க பார்க்கலாம், எத்தனை அந்த சந்தத்தை வச்சுட்டு பாட்டு, பழைய பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இங்க இருக்கிற குழந்தைகளுக்கு தெரியாம இருக்கலாம், பெரியவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மணப்பாற மாடு கட்டி மாயவரோ ஏறு பூட்டி வயக்காட உழுது போடு செல்லக்கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய கச்சிதமா அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க 600 ஆக்குவாட செல்லக்கண்ணு. இது ஒரு பழைய பாட்டு. இதே பாட்டு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறமா தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. இது பொம்மை இல்ல உண்மை. அதுக்கப்புறம் கானா பாட்டுல ஜிஞ்சினுக்கு தான். அப்ப அந்த மரபு பாருங்க மாறவே இல்லை. நம்முடைய மரபு என்பது அடிப்படையாக இருக்கிறது. அப்ப அந்த இசை மரபுக்கு அடிப்படையாக இருக்கிறது அந்த சந்த மரபு. நம்முடைய தமிழர்கள் காலையில் பாடக்கூடிய பண், பகலில் பாடக்கூடிய பண், இரவில் பாடக்கூடிய பண் என்றெல்லாம் வைத்திருக்கிறார். இப்ப காலையில் பாடக்கூடிய பண் நரம்பு தளர்ச்சி குணமாக்கும் சொல்லி இன்னைக்கு இசை மருத்துவத்தில் சொல்றாங்க. அந்த ராகம் என்னன்னு கேட்டா நம்ம பிள்ளைகளுக்கு பூபாலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கோம். ஆனா தமிழ்ல அதற்கு புறநீர்மை என்ற பெயர் இருந்திருக்கிறது என்ற ஒரு தகவல் கூட சொல்லி வைக்கலைங்கிறது தான் வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். புறநீர்மை என்ற ஒரு பண் இருக்கிறது. அது விடியற் காலையில் பாடக்கூடிய ராகம். அந்த ராகத்தை பாடும் பொழுது போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தோழுவோம் சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
காலையில் பாடக்கூடிய புறநீர்மை பண். இன்னைக்கு இந்த பண்ணில் எத்தனை திரை இசை பாடல்கள், எத்தனை கர்நாடக இசை பாடல்கள் வந்துருச்சு. ஆனால் பூபாலத்திற்கு வேறாக இருப்பது நம்முடைய தமிழ் பண்ணாக இருக்கக்கூடிய புறநீர்மை. சொல்ல தவறி விடாதீர்கள். எவ்வளவு அழகானது. எம்.எஸ். விஸ்வநாதன் எல்லாருக்கும் தெரியும், பழைய இசை மேதை, மிகப்பெரும் இசைக்கலைஞர். அவரிடத்தில் அந்த காலத்தில் இருந்த முதலமைச்சர் தமிழ்தாய் வாழ்த்து கொடுத்து, இங்க நம்ம பாடணும் இல்லையா, அந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கு பண்ணமைத்து கொடுக்கணும், இதற்கு ஒரு நல்ல ஒரு இசையை அமைத்து கொடுக்கணும் கொடுத்த பொழுது எந்த ராகத்தை அதற்கு இசையாக அமைப்பது என்று ஒரு பெரிய குழப்பம். அவருக்கு இரவுல திருவாசகத்தை கேட்கிற ஒரு பழக்கம் உண்டு. இது எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு தொலைக்காட்சி நேர்காணல்ல சொன்ன செய்தியை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். அப்ப அவருக்கு இதுக்கு என்ன பண்ண அமைக்கலாம், என்ன ராகத்தை அமைக்கலாம்னு பார்க்கும்போது குழப்பமா இருந்துச்சு. எத்தனையோ ராகங்களை பார்த்தால் அதுல அவருக்கு எதுவுமே பொருத்தமா வரல. அப்பொழுதுதான் அவர் ஏன் திருவாசகத்தை பாடக்கூடிய முல்லை தீம்பாணி என்ற பண்ணில் இதை அமைத்தால் எப்படி இருக்கும்னு பாடி பார்த்தா ரொம்ப சரியா வந்துருச்சு. ஆனால் அந்த முல்லை தீம்பாணி என்ற பெயர் நமக்கு தெரியாது. மோகனம் என்கின்ற ராகம் பெயர் தெரியும். ஆனால் இந்த மோகனம் என்ற ராகம் தான் தமிழ் பன்னிசையில் முல்லை தீம்பாணி என்று சங்க காலத்திலிருந்து வழங்கப்பட்ட பண். ஒரு இயற்கையான பண். முல்லை நிலம் என்பது காடு சார்ந்த நிலம். அந்த காடு சார்ந்த நிலத்தில் மூங்கில்களில் வண்டுகள் துளையிட்டு சென்ற பின்னால் அந்த காற்று அந்த மூங்கில் துளையின் வழியாக உள்ளே நுழைந்து வெளியில் வரும் பொழுது வருகின்ற ஓசை முல்லை தீம்பாணி என்ற ஒரு இயற்கை பண்ணாக வெளிவந்திருக்கிறது. நம்ம கிராமத்துல அடுப்புல அந்த அடுப்பு அப்படியே அணையும் பொழுது ஒரு ஊதாங்குழல் ஒன்று வச்சிருப்பாங்க தெரியுமா? அந்த ஊதாங்குழலில் நம்முடைய தாய்மார்கள் ஊதிய காற்று வெளியில் வரும் பொழுது முல்லை தீம்பாணி என்ற மோகன பண்ணாக வருகிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஒலி மோகனப்பண். இந்த மோகனப்பண் உருக்கமான ஒரு ராகமாகவும் இருக்கிறது. முல்லை தீம்பாணி உருக்கமான ஒரு பண்ணாகவும் இருக்கிறது. கம்பீரத்தை தரக்கூடிய ஒரு பண்ணாகவும் இருக்கிறது. அதுதான் இதுல ரெண்டு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தி. அது நம்ம திருவாசகத்தில் இருக்கக்கூடிய இந்த முல்லை தீம்பாணி என்ற ஒரு மரபு. அந்த மரபுல இருந்து ஒரு பாடல் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பாடலாக இருக்கும் என்று நான் நினைப்பதற்கு எந்த அளவிற்கு அதற்கு சதவீதம் இடம் இருக்கும் என்று தெரியவில்லை. ஏன்னால் சில பேர் இங்கே அந்த பாடலை தெரிந்து வைத்துக் கொண்டு வந்திருக்கலாம். முல்லை தீம்பாணி திருவாசகம். விண்ணாளும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாளும் பாகனை பேணு பெரும் துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கிழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இது மோகனம்னு தெரியுது. நம்ம குழந்தைகளுக்கு எப்ப சொல்லி தரப்போது முல்லை தீம்பாணி தமிழ் பண்ணி இது தமிழ் இசை. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், தமிழ் பாடலாக இருந்தால் அது தமிழ்
தமிழிசைன்னு நினைச்சிடும். கோட்டு போட்டவங்களாம் வெள்ளக்காரங்கிற மாதிரி. குளிர் காலத்துல நாமும் நவம்பர்ல என்ன பண்ணுவோம்? இப்ப நம்ம சாக்ஸ் போடுறதுக்கே யோசிக்கிறோம், அவ்வளவு வெயில். ஆனால் குளிர் காலத்துல நம்ம கோட்டு போட்டிருப்போம், நம்மள வெள்ளக்காரங்களா? அந்த மாதிரி தமிழில் இருந்தாலும் தமிழிசை என்று நினைத்து விடுகிறோம். ஒரு பாட்டு, குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா. தமிழ் பாட்டு, ஆனால் தமிழிசையா? இல்ல, இது கர்நாடக இசை. நம்ம எத்தனை பேர் சொல்லித்தர போறோம்? பாரதிதாசன் எப்பேற்பட்ட ஒரு தமிழ் கவிஞர். அவருடைய ஒரு பாட்டு, துன்பம் நேர்கையில் யாழெடுத்து நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா, எமக்கு இன்பம் சேர்க்க மாட்டாயா. தமிழ் பாடல் தான், ஆனா தேஷ் அப்படிங்கிற ஒரு கர்நாடக இசையில அதை பாடிட்டு இருக்கிறோம். இதனுடைய தமிழ் வடிவத்திற்கு நாம் செல்லவே இல்லையே. இன்னைக்கு நம்ம பாடுற பாட்டு எல்லாமே அப்படித்தானே இருக்கு. தமிழ் பாடல் வேறு, தமிழிசை பாடல் என்பது வேறு. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நுணுக்கமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்ல பாட்டு இருந்தா தமிழிசை பாடல் அல்ல, தமிழ் பண். நம்முடைய சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 106 பண்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? காவடி சிந்து பண் அங்க இருக்கு. இன்னைக்கு காவடி சிந்துங்கிறது கச்சேரியில கடைசியா பாடுற ஒரு பாட்டு. நம்முடைய நாட்டுப்புற இசை வடிவம் என்று நாம் சொல்றோம். அதற்கான மூலம் சிலப்பதிகாரம் என்ற 2ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கியத்தில் இருக்கு. பொன்னிலங்கு பூங்கொடி பொலம் செய்கோதை வில்லிட, பொன்னிலங்கு பூங்கொடி கொலம் செய்கோதை வில்லிட. இந்த பாட்டு காவடி சிந்து மெட்டுக்கு அடிப்படை. இதேதான் பின்னாடி, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி அருவி தேனருவி திரை எழும்பி வானில் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்க்காலும் பறிக்காலும் வழுகும், கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரன், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே, தானனாம் தனனனனானனா தனனனனானனா. இது அப்படியே கொஞ்சம் ஜவ்வு மாதிரி இழுத்தா அது ஆனந்த வேறு கர்நாடக இசைக்கு போயிடுது. நம்முடைய பன்னிசை மரபு காவடி சிந்து, தானனா தனனனனானனா தனனனனானனா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன், நற்கதி அருள்வாயம்மா. கேட்டா ஆனந்த பெருவிங்க. காவடி சிந்து நம்முடைய மரபு. இன்னைக்கு போய் ஆனந்த பெருவி ஆயிடுச்சு. எத்தனை பாடல்கள் நம்முடைய மரபு பாடல்கள். இப்ப இன்னொரு பாடல் பாத்தீங்கன்னா, நம்முடைய அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த வேகம், ரத்தத்தினுடைய அந்த நீர்மை தன்மை, அதற்கும் தொடர்பு உண்டு. எவ்வளவு சுறுசுறுப்பா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரத்தத்தினுடைய அந்த நீர்மை தன்மை தீர்மானிக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லையா? ரத்தத்துல அதிகமான கொழுப்பு இருந்தால் ரத்தம் தடிமனாகும், நம்முடைய வேலை சுறுசுறுப்பில் இருந்து நாம் சோர்ந்து விடுவோம் என்று கண்டறிந்திருக்கிறார்கள். தமிழ் பன்னிசையை பாடிட்டு இருந்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு கரைந்து கலோரியாக எரிக்கப்படும். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் நாம் கர்நாடக இசை பாடல்களை பாடினா வாய்நோவமா பாடிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் தமிழிசை பாடல்கள் என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து ஊற்றாக எழுகின்ற உணர்ச்சியோடு பொருள் புரிந்த சொற்களோடு வெளியில் வரும் பொழுது, அந்த உணர்வுகளுக்கு நாம் மதிப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாட்டோடு நாம் கலந்து கரைந்து போகிறோம். வள்ளலார் சொல்லுவார், வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால்னு. பாட்டுல எத்தனை பேர் நாம கலந்து கரைந்து பாடுறோம்? பாட்டு இருக்கு, அது அப்படியே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், பாடிட்டு இருக்கிறோம். அந்த பாட்டில் நாம் எந்த அளவிற்கு அனுபவத்தால் கரைந்து போகிறோம், கலந்து போகிறோம். அப்படி கலந்தும் கரைந்தும் போகும்பொழுதுதான் அந்த இசை நமக்கு உள்ளாக பயணிக்கிறது. இல்லைன்னா அந்த இசை வெளியில பயணிக்கும். முதல்ல பாடும் பொழுது உங்களை நீங்க ரசிக்கணும், உங்களை நீங்கள் உள்ளுக்குள்ளாக அனுபவிக்கணும். உங்களுடைய உயிரை நீங்கள் எவ்வளவு சுகமாக இந்த உயிர் இந்த உடம்பில் தங்கி இருக்கிறதுன்னு இசை பாடும் பொழுது உங்களுக்கு புரியும். அந்த இசையை ரசிக்கும் பொழுது புரியும். நான் பாடுகிற பாட்டு எனக்கு முதல்ல பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு பிடிக்கிறத பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல எனக்கு பிடித்திருக்கிறது, அப்ப எனக்கு அந்த பாட்டு புரியணும்.
பாரதிதாசன் தன்னை நாத்திகர் என்று சொல்லிக் கொண்டவர். அந்த பாரதிதாசன் சொல்லுகிறார், தெற்கு ஓதும் தேவாரம் திருவாய் நன்மொழி பாசுரம் இருக்க செக்கு ஓடும் இறைச்சலுக்கு கோயில்கள் பார். தேவாரம் திருவாசகம் என்ற அற்புதமான இசை பாடல்கள் வழிபாட்டு பாடல்கள் இருக்கும் பொழுது கோவில்ல செக்கு ஓடுற மாதிரி புரியாத மொழியில பேசிட்டு இருக்கிறியே அப்படின்னு நம்மை பார்த்து சொல்கிறார் பாவேந்தர் பாரதிதாசன். சொல்ல வந்துச்சா? தமிழ் பாடலுக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? நிச்சயமாக அதற்கு நாம் மிகப்பெரிய ஒரு சேவையை செய்ய வேண்டியிருக்கிறது, காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. 106 பண்கள் இன்னைக்கு 27 பண்களாக சுருங்கி போச்சு தமிழ்ல. பன்முறை அந்த பாடக்கூடிய ஓதுவார்கள் மரபு இன்று குறைந்து கொண்டே வருகிறது கோவில்களில். அப்ப அந்த மரபை காப்பாற்ற வேண்டும், அந்த பன்னிசையை காப்பாற்ற வேண்டும், நம்முடைய இசை மரபை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தி செல்ல வேண்டும். அந்த மாபெரும் பொறுப்பு தமிழர்களுக்கு இருக்கிறது. எத்தனை பொறுப்பை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்பதில் தான் நம்முடைய கேள்வி நீண்டு கொண்டே இருக்கிறது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எவ்வளவு அழகழகான பாடல்கள் நம்முடைய பாடல்கள். ரொம்ப எளிமையா பாடிட்டு போறாங்க, சொல் நமக்கு எளிமையா புரியுது. ஒரு பாட்டு பாடுறேன், வினைக்கும் வினையாம் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாது இருப்பதும் தமக்கு ஊனமன்றே, கைவினை செய்து எம் பிறங்கடல் போற்றுதும் நாமடியோம், செய்வினை வந்து எமை தீண்டப் பெற திருநீலகண்டம். இந்த பண்ணுக்கு வியாழ குறிஞ்சி இருக்கு, ஜுரத்தை போக்குற ஒரு ஆற்றல் இந்த இசைக்கு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்றான். இந்த பண் பாடும் பொழுது உடல் வியர்க்கும். நமக்கு ஜுரம் இருந்தா உடம்பு வியர்க்காது, வேர்த்துனா ஜுரம் விட்டுருச்சுன்னு சொல்றோம். ரொம்ப எளிமையா நாட்டுப்புறத்தில் சொல்ற ஒரு நம்பிக்கை. ஜுரம் வந்து ஒருத்தருக்கு வேர்த்துருச்சுன்னா ஜுரம் விட்டுருன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த பண்பாடும் பொழுது நமக்கு உடம்பு வெப்பநிலைக்கு செல்கிறது. எனவே அந்த வெப்பத்தை அது வெளியில் கடக்கும் பொழுது நமக்கு ஜுரம் என்கின்ற காய்ச்சல் தீர்ந்து போகிறது. இந்த பண்ணுக்கு வியாழ குறிஞ்சின் பேரு. ஆனால் இசை மருத்துவத்தில் அவர்கள் சௌராஷ்டிரம் என்ற பெயருக்கு அந்த ராகத்திற்கு அந்த பொருளை சொல்கிறார்கள். இந்த பண் சௌராஷ்டிரம் என்ற ராகத்தில் இன்று பாடப்படுகிறது. இது போல நிறைய பண்கள் நம்முடைய தமிழ் பண்கள். காந்தார பஞ்சமம்னு ஒரு பண்ணு, இடரினும் தளரினும் எனதொரு நோய். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா காந்தார பஞ்சமம் என்ற ஒரு பண்ணில் அந்த பண்ணை பாடும் பொழுது ரொம்ப எளிமையா பாடலாம். இடரினும் தளரினும் எனதொரு நோய், தொடரினும் உனகழல் தொழுதழுவேன், கடல் தனில் அமுதோடு கலந்த நெஞ்சை மிடரில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு ஈவலொன்றமகில்லையே, அதுவோ உனதில் அருள் ஆவடு துறை அரணே. இப்படி பாடும் தமிழ் இசை, இப்படி பாடும் தமிழ் பண்ண அந்த கம்பீரம். சரி, தமிழ் பண்ணல கம்பீரம் மட்டும்தான் இருக்கா? உருக்கம் இல்லையா? இருக்கு. உருக்கமான பண் தமிழ்ல இருக்கு. இதை பாடிட்டே இருக்கோம்னா அப்படியே அப்படியே விளக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு அற்புதமான தமிழ் பண்கள் நம்முடைய தேவாரத்தில் இருக்கின்றன, நம்முடைய தமிழ் இசையில் இருக்கிறது. இந்த சைவ இலக்கியம், இது வைணவ இலக்கியம், இது சமண இலக்கியம். எப்ப இலக்கியத்தை மதத்தின் பேரால பிரிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, சமயத்தின் பேரால பிரிக்க ஆரம்பிச்சிட்டோமோ, தமிழ் பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது தமிழ் இலக்கியம், இது தமிழ் பண்ணிசை, இது தமிழர்களுடைய இசை மரபு, இது தமிழர்களுடைய தனிப்பெரும் சொத்துன்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அப்பதான் நாம தமிழை திரும்பி பார்ப்போம். இல்லைன்னா இது சைவ இலக்கியம், இது வைணவ இலக்கியம், இது சமண இலக்கியம், பௌத்த இலக்கியம். சமண இலக்கியம் என்ற சிலப்பதிகாரத்தை காரைக்கால் அம்மையார் என்ற ஒரு சைவவாதியாக நாம் அவரை பார்க்கிறோம். காரைக்கால் அம்மையார் என்கின்ற ஒரு சைவவாதி சமண இலக்கியம் என்று சிலப்பதிகாரத்தை பார்த்திருந்தால் அதில் உள்ள தமிழ் பன்னிசை மரபை தன்னுடைய இலக்கியத்தில் பயன்படுத்தியிருக்க முடியுமா? திருஞான சம்பந்தர் என்ற ஒரு சைவ பெரியார் சிலப்பதிகாரம் என்ற ஒரு சமண காப்பியம், அதிலிருந்து நாம் தமிழ் பன்னிசை எடுக்க வேண்டியிருக்கும் என்று நினைத்திருந்தால் நமக்கு தமிழுக்கு இத்தனை பண்கள் கிடைத்திருக்குமா? அப்ப அவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள்? இது தமிழில் எழுந்த ஒரு இலக்கியம், இது தமிழர்களுடைய நாகரிகம், பண்பாடு, இசை மரபு, அரசியல், இதையெல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு வரலாற்று பெட்டகம். இதிலிருந்து நாம் தமிழ் பன்னிசையை மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் என்ற அந்த தமிழ் உள்ளம் இருந்த காரணத்தினால்தான் அங்கே மதம் அடிபட்டு போகிறது, இசை அங்கே இயங்குகிறது. அந்த இசையை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம்? என்னவோ இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், புரியாத மொழியில கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
அழகா அந்த காலத்துல முருகன் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த பாடல்கள்லாம் ஓடும். ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவே சாடும் தனியானை சகோதரனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமான வெத்தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. இதுதான் சுப்ரபாதத்துக்கு இசையை தந்ததுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? சுப்ரபாதம் தெரியும் நமக்கு. ஆனால் நம்முடைய திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் கொடுத்த சந்தம் சுப்ரபாதம் என்ற ஒரு அற்புதமான காலையில் பாடக்கூடிய ஒரு பாடலுக்கு இசையாக அமைந்திருக்கிறது, சந்தமாக அமைந்திருக்கிறது சொன்னா நம்புவாங்களா? இன்னைக்கு அருணகிரிநாதர் கொடுத்த தமிழ் அல்லவா இது? அந்த சந்த தமிழ் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நம்ம பிராணாயாமம்னு சொல்லிட்டு இருக்கிறோம், பிராணன் எடுத்துட்டு இருக்கிறோம், தியானம் பண்ணுங்க அப்படிங்கிறான். ஒரு கேட்ட எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணணும்? 1 மணி நேரம் தியானம் பண்றாங்க. எனக்கு புரியல. கண்ணை மூடி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எலக்ட்ரிக் பில் கட்டுறது ஞாபகத்துக்கு வருது. டெலிபோன் பண்ணி பக்கத்து வீட்டில் அடிக்கிறது ஏன் வீட்டில் அடிக்கிற மாதிரி கேட்குது. பக்கத்து வீட்டில் என்ன சாம்பார் வச்சாங்கன்னு மூக்கு அப்பதான் நல்லா சுவாசிக்க ஆரம்பிக்குது. கண்ணை திறந்திருக்கும் போது எதிர்க்க இருக்கிற மனைவி கூட தெரிய மாட்டேங்குது. அப்ப கண்ணை மூடும் போதுதான் நமக்கு எல்லாமே தெரியும். எப்படி 1 மணி நேரம் இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? கண்ணை மூடி உட்கார்ந்து தியானம் நினைச்சிட்டு இருக்கிறான். அது மூக்கு பிடிச்சிட்டு உட்கார்ந்து அந்த பிராணாயாமம் பண்ணிக்கிறான். தமிழ் பண்ணிசை பாடுங்க, பிராணாயாமம் பண்ணவே வேணாம். ஏன்னா அந்த இசையிலேயே இருக்கிறது அந்த மூச்சு பயிற்சி என்கின்ற பிராணாயாமம். ஒரு பாட்டு, இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 16 தடவை தான் மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடணும். ஒரு முறை குறைஞ்சதுன்னா பாட்டை ஃபர்ஸ்ட் லைன் படிச்சுட்டு வரணும். ஒரு தடவை அதிகமா விட்டுட்டீங்கன்னா பாட்டு மறந்துடும். கரெக்டா 16 தடவை மூச்சை இழுத்து விட்டுட்டீங்கன்னா இந்த பாட்டு கரெக்டா உட்கார்ந்து வந்தது. எவ்வளவு பெரிய மூச்சு பயிற்சி! உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசத்தி சரவண முக்தி குருவித்து குருவரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதி முற்பட்டது கற்பி திருவுரு 30 முவர்க்க தமரரும் அடிபேணி 10 தலைதத்தை கணிதொடு ஒற்றை கிரிமற்றை பொருதொரு வட்ட பகல் வட்ட தீரிய இரவாக 10 கிருதத்தை கடவிய வச்சை புயல் வெச்ச தகுபொருள் பட்ச தொடு ரட்சி தருவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிரவிதி கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவதுக்கு தொகுதுக்கு தொகுதுகு சித்திர பௌரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமசி குக்கு குகுகுக்கு குகுகுகு குத்தி புதைவுக்கு பிடியான முது கூகை கொட்புற்றடனன் பற்ற உணரை வெட்டி பலையிட்ட குலகிரி குத்து படவுத்து புறவல பெருமானே. இதை விடவா தனியா மூச்சு பேசி செய்யும். எவ்வளவு காற்றை உள்ள இழுத்து, எவ்வளவு காற்றை உள்ள நிறுத்தி, எவ்வளவு காற்றை வெளியில விடணும்னு தமிழ் பன்னிசையில சொல்லி கொடுத்துருக்கிறா. தனியா செய்ய வேணாம். வாலி ஒரு கவிதையில எழுதுவார், பாட்டுக்காக பொழப்ப நடத்தல, பொழப்புக்காக பாட்ட பாடல, பாட்டோட பொழப்பு நடத்துது இல்லையா? அப்ப பாட்டோடு பொழப்பு நடத்துகின்ற ஒரு வேலையை கெடுத்துக்கிட்டு உட்கார்ந்து பாடுற இசை தமிழ் பன்னிசை மரபு அல்ல. வேலை செஞ்சுக்கிட்டே கட்டுமரம் தள்ளுகின்றவன் அந்த ஏழைய பாட்டை கட்டுமரம் தள்ளிக்கிட்டே பாடுவான். நடவு பாட்டு, ஏற்பாட்டு, ஏற்ற பாட்டு, வண்டிக்காரன் பாட்டு எல்லாமே அந்த வேலையோடு நடந்து கொண்டிருந்தது. நடந்து போனவன் பாடுனது காவடி சிந்து, நடந்து போனவன் பாடினது, நடக்கிற களைப்பு தெரியாம இருக்கிறது, கால்வழி தெரியாம இருக்கிறது பாடினது. குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டி எச்சில் விழைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடி அடியுங்கடி கும்மியடி பெண்ணே கும்மியடி இரு கொங்கை குலுங்கவே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி இரு கொங்கை குலுங்கவே கும்மியடி. நந்தவனத்தில் ஊராண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அதை கூத்தாண்டி கூத்தாண்டி போட்டூடை தாண்டி தன்னே தானே தன்னே. இது ஒரு கவிதை மட்டும். வள்ளி கணவன் பேரை வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி கிளியே ஊனும் உருகுதடி கிளியே ஊனும் உருகுதடி. எங்கும் நிறைந்திருப்போன் எட்டியும் எட்டாதிருப்போன் குங்கு
தாய்மானவர் பாண்டது மாதிரி, பராபர கண்ணி மாதிரி, நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே அன்பர் பணி செய்ய ஆளாக்கியனை விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து ஈரும் பராபரமே. வள்ளலார் தன்னை அறிந்தின்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே நாகமுடி மேலிருக்கும் வெண்ணிலாவே அங்கே நான் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே. வள்ளலார்ல இருக்கு எவ்வளவு பாடல்கள் நமக்கு எல்லாத்துக்கும் தாலாட்டுல ஆரம்பிச்சு ஒப்பாரி வரையும் தமிழ்ல இருக்கு. வேண்டாங்க, ஏன் அந்த அளவுக்கு நமக்கு அந்த முறைகளை நாம் சொல்லிக் கொடுக்க தவறுவோம்? அதுதான் நமக்கு குழந்தைகளுக்கு நம்முடைய மரபு சொல்லிக் கொடுக்கணும். அந்த காலத்துல அந்த குடும்பங்களோடு நாம் குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். வீட்டுல பாத்தீங்கன்னா பெரியப்பா சித்தப்பா எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றே போதுன்றான். அப்ப நீ மேல வரக்கூடிய குழந்தைங்களே சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமாவே இருக்க மாட்டாங்க. ஒரு குழந்தைய வச்சு சமாளிக்கிறது பெருசுன்றான். அப்ப என்ன மாதிரி அந்த உறவு முறைகள் பாருங்க. கல்யாணத்துக்கு குழந்தைகளை கூட்டு போறது இல்லை. நீங்க உட்காருங்க, நீங்க சரியா வரங்க, பரவாயில்ல, படிக்கணும். படிச்சு என்ன பண்ண போகுது? படிச்சு என்ன பண்ண போகுது? நீங்க டாக்டர் ஆக்கலாம், இன்ஜினியர் ஆக்கலாம், மனுஷனாக்க முடியுமா உங்களால? தமிழ் பண்டிசை பண்ணா மனுஷனா வளரும், தமிழ் இசை பண்ணா மனுஷனா வளரும். முதல்ல மனுஷனா வளரணும், மனிதனையும் இருக்கா. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அந்த வீட்டுக்கு வந்து அவங்களை பார்த்து வெளியில இருந்து வந்தவங்க அத்தை நல்லா இருக்காங்களா, மாமா நல்லா இருக்காங்க, சித்தப்பா நல்லா இருக்காங்க கேட்கறான். எப்படி இருக்காங்க, அப்பா எங்க இருக்காங்க, அவர் எப்படி இருக்காரு, இவர் எப்படி இருக்காருன்னு கேட்போம். இப்போ உள்ள நுழைஞ்ச உடனே பட்டப்பின் சார்ஜர் இருக்கான்னு கேட்கறோம். விளங்குவானாங்க, ஏன்னா இப்போ நோண்டிக்கிட்டே வரானே சார்ஜ் தீர்ந்து போயிடுது. உள்ள நுழைஞ்ச உடனே எவன் எக்கடுகிட்ட எனக்கு என்ன, எனக்கு தேவையில்லை செல்போனுக்கு சார்ஜ் ஏற்றிங்க. உடனே நுழைஞ்ச உடனே பட்டப்பின் சார்ஜர் இருக்கா, எங்க பிளக் பாயிண்ட் இருக்கு. இதைத்தான் பார்க்கறது. வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை கூட நாம் நம்முடைய இனமாக பார்த்த, நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக பார்த்த, இன்னும் சொல்ல போன ஏங்க ஆடு மாடு என்ற அஞ்சறிவு போறோம். ஒரு அறிவு உயிர்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை கூட தன்னுடைய அக்காவாக பார்த்த, சகோதரியாக பார்த்த ஒரு இனம் தமிழ் இனம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஒரு புன்னை மரம், அந்த மரத்தை தன்னுடைய தமக்கை என்று சொன்னால் ஒரு காவிய தலைவி. ஏன்னா அந்த இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை விட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு திரும்பி போறான் இயற்கை. ஏதாவது இன்னைக்கு கேட்டா எல்லாமே பாத்துக்குங்க, நல்ல எலுமிச்சம்பழத்தை டயர் கடையில் வச்சு நசுக்கிட்டு கெமிக்கல் எலுமிச்சம்பழத்தை லைம் ஃப்ரெஷ் குடிக்கிறானே, இதை விட ஒரு புத்தி கட்ட ஜென்மத்தை உலகத்துல பார்க்க முடியுமா? நேச்சுரல் சொல்லக்கூடிய இயற்கையா இருக்கிற எலுமிச்சம்பழத்தை டயர் கடையில் வச்சிடறான் திருச்சி கடிக்கிறதுக்கு. கெமிக்கல் எலுமிச்சம்பழத்தை லைம் ஃப்ரெஷ் குடிச்சிட்டு இருக்கிறான். இவன் நான் என்ன சொல்றது? ஒருத்தன் கவிதை தமிழ்ல பேசுறது நம்மள ஒரு மாதிரியா பாக்குறான். வேற்று சேரத்து வாசி கொடுக்கு ஏலியன் போல இருக்கு அப்படின்னு பாக்குறதுனால நல்ல தமிழ்ல பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஒரு கவிஞன் எழுதுனா, தமிழன் பிறமொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான், தமிழில் பேசினால் குரு என்று பார்க்க. பிறமொழி பேசுறவன் ஆனந்தி மலைச்சி போய் பார்க்கிறான். நீங்க சுற்றுச்சூழலை பத்தி அப்படி பேசிட்டு இருக்கிறோம். கவிதைகள் எப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. கவிதை தான் இசைக்கு அடிப்படை. அந்த கவிதையில ஒரு இசை இருக்கிறது. அங்கே மரங்களை வெட்டி கொண்டிருந்தார்கள். அருகில் சென்று கேட்டேன், எதற்காக மரங்களை வெட்டுகிறீர்கள் என்று. மந்திரி மரம் நடு விழாவுக்கு பந்தல் போடுவதற்கு என்றார்கள். மந்திரி மரம் நடு விழாவுக்கு பந்தல் போடுவதற்கு என்றார்கள். தயவு செய்து இனிமேல் மரம் நடு விழாவை நடத்தாதீர்கள், மந்திரிகளை நடும் விழாவை நடத்துங்கள், அவர்களை விட்டு வைப்பதை விட நட்டு வைப்பதுங்க. எவ்வளவு அழகா இதை ஒரு கவிஞன் தான் சொல்ல முடியும். சகோதரி போல இருக்கக்கூடிய நான் சொல்லிட்டு நல்லபடியா உழவ முடியுமா தமிழ்நாட்டில்? கவிஞர்களுக்கு எவ்வளவு, கவிஞர்களும் இசை ஆளுநர்களும் தான் அவர்களுடைய கருத்தை முழுமையா எடுத்து சொல்ல முடியும். என்னுடைய அற்புதமான ஒரு கவிஞர் நெல்லை ஜெயந்தா எழுதியிருப்பார் ஒரு கவிதையில, மழலைகளுக்கு நாவில் சொட்டு, மழலைகள், மழலைகள்னா தெரியும் குழந்தை, நல்லா கவனிச்சாருந்த கவிதை புரியும். மழலைகளுக்கு நாவில் சொட்டு, மக்களுக்கு விரலில் சொட்டு, இரண்டுமே போலியோ. மழலைகளுக்கு நாவில் சொட்டு, மக்களுக்கு விரலில் சொட்டு, இரண்டுமே போலியோ. மகாத்மா காந்தி சிலைக்கு பக்கத்தில் டாஸ்மாக் மதுக்கடை. மகாத்மா காந்தி சிலைக்கு பக்கத்தில் டாஸ்மாக் மதுக்கடை. மிக பெரும் போராட்டம், இரவோடு இரவாக அகற்றப்பட்டது மகாத்மா காந்தி சிலை. எவ்வளவு அற்புதமான கவிதை, எவ்வளவு நம்ம தேசத்தை பற்றிய ஒரு கணிப்பு. கவிஞர்கள் இந்த கவிதை தான் இசையாக மாறுகிறது, கவி இசை தான் பண்டிசையாக மாறுகிறது, மண்ணிசையாக மாறுகிறது. இயல்பாக அந்த இசை வடிவம் நம்மள்கிட்ட இருக்கு. நம்ம பேசுற தமிழ்ல ஆங்கிலம் கலக்காம பேசுறோம்னு இசையில தான் சொன்னார் ஒரு மிக பெரும் பாவலர். நம்ம பேசுற தமிழை பத்தி அவர் பாடின ஒரு பாடல். எனக்கு 5 நிமிஷம் இருக்கா? எவ்வளவு நேரம் இருக்கு? ஏன்னா இது மாதிரி நம்ம பேசிட்டே இருக்கும் பொழுது நம்ம கவனமா பேசணும். எவ்வளவு நேரம் பேசணும்னு கேட்டுட்டு பேசணும். ஒருத்தர் தான் சொல்லிட்டு இருந்தார் மேடையில், ரொம்ப பெரிய பெரிய அளவுல, யானையை பார்த்து கம்பீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், புலியை பார்த்து வீரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்,
எறும்பை பார்த்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும், தேனியை பார்த்து சேமிப்பை கற்றுக்கொள்ளணும். கூட்டத்தில் ஒரு எந்திரிச்சு வாட்சை பார்த்து பேச அதுதான் முதல்ல தேவை அப்படின்னு இல்லையா? இவங்க தான் சீட்டுக்கு இல்லையா, சிட்டுக்குருவி பார்த்துட்டு சீட்டுக்குருவி பாருங்க, 5 நிமிஷம் இருக்கு. நான் கரெக்டா சொல்ல முடியல, 5 நிமிஷம் இருக்குங்க. பாத்தீங்களா, 10 நிமிஷம் சொல்லிருக்கலாமோ? ஏன்னா ஒரு அரங்கம் இப்படி கிடைச்சிருச்சுன்னா விட மாட்டோம் இல்லையா பேச்சாளர்கள். நான் அப்படி கிடையாது. ரொம்ப நேரத்துல மணி ரெண்டுத்துலயும் ரொம்ப கரெக்டா இருக்கு ஆளுங்க. அதனால வந்து ஒரு கூட்டம் இப்படிதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நகைச்சுவைக்காக சொல்றது, ஒரு கூட்டம் நடந்துட்டு இருந்தது. அந்த கூட்டத்துக்கு பெரிய ஏற்பாடு, எல்லா கூட்டம் வந்துருச்சு. பேச்சாளர் வரல. அரை மணி நேரம் கடந்தது, 1 மணி நேரம் கடந்தது, 1.5 மணி நேரம் கடந்தது, 2 மணி நேரம் கடந்தது. கூட்டத்துல எல்லாம் கலைஞ்சு போயிட்டாங்க. பேச்சாளர் வந்து சேர்ற ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் காலகட்டமா வந்தார். எல்லாம் எதிர்த்து போயிட்டாங்க. ஒரே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. பின்னால் இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. நீங்க நினைக்கிற நகைச்சுவை எப்பயுமே நான் சொல்ல மாட்டேன். இது நிறைய பேர் வேற நகைச்சுவை சொல்லி, நான் அதை சொல்லவே மாட்டேன். ஒரே ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. பேச்சாளருக்கு ரொம்ப வருத்தம். இவ்வளவு தூரம் நம்ம துன்பப்பட்டு துயரப்பட்டு வந்தோம். அந்த ஒருத்தர் தானே இருக்கிறார், நம்ம பேசலாமா வேணாமா? பேச வேண்டாம்னு வச்சுட்டு இல்லைன்னா பரவாயில்ல. ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அவருக்கு மரியாதை கொடுத்து அவர்கிட்டயே கேட்போம், பேசுவோமா வேணாமான்னு கேட்போம். அவர் பேச சொன்னா பேசுவோன்ட்டு. அவர் ஒரு ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஒரு எளிய மனிதர். அவர் உட்கார்ந்துருக்காரு. அவர்கிட்ட கேட்டார், நான் பேசட்டுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன், ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க, நீங்க இருக்கீங்க, நான் பேசட்டுமா வேணாமா? அப்ப அவர் நேரடியா பதில் சொல்லுது. தமிழன் எவ்வளவு தெளிவான அறிவுடையவன் பாருங்க. அவருடைய மாநில பதில் சொன்னார். ஐயா, என்கிட்ட 100 மாடு இருக்குங்க. 100 மாட்டுக்கு புல்லு பறிச்சுட்டு போனேன். 99 மாடு நேச்சருக்கு போயிடுச்சு. ஆனா ஒரே ஒரு மாடு இருந்துச்சா இருக்கு, நான் புல்ல போட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 99 பேர் போனா என்ன, நான் ஒருத்தன் உட்காந்துருக்கேன், எனக்கு பேசிட்டு வான்னு அர்த்தம். ஆகா, எப்படி இவன் நயமா நமக்கு சொல்றான். இப்பேற்பட்ட ஒரு ஞான சூரியன் அவனுக்கு நம்ம பேசுவோம்னு சொற்பொழிவு 4 மணி நேரம் ஆத்துன்னு ஆத்தி கல்வியுடைய சொற்பொழிவு எப்படி இருந்துச்சுங்க. அப்பயும் அவன் நேரடியா பதில் சொல்லாம சொன்னான், 100 மாட்டுக்கு போற புள்ள ஒரே மாட்டுக்கு போட்டு கொள்ள மாட்டாங்க. பேச்சு என்பது எப்படி இருக்கணும் அப்படின்னா, வள்ளுவன் சொல்லுவான், பேசுறதுக்கு கூட நமக்கு கற்றுக் கொடுத்தவன் நம்முடைய தமிழன் அல்லவா. கேட்டால் பிடிக்கும் தடையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு நம்ம வள்ளுவன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான். பகைவன் கூட ஒரு ஓரத்தில் என்ன, அவனுக்கு பிடிக்காது, எனக்கு ஜென்ம பகை, ஆனா நல்லா பேசுவான்னு நின்று கேட்கணும். அப்படி இருக்கணும் தமிழனுடைய பேச்சு. இன்னைக்கு அப்படியா இருக்கு பேச்சு. தமிழ்நாட்டுல 6 மணிக்கு நல்ல மங்களகரமான நேரம்னு சொல்லுவோம். இந்த விளக்கேற்ற நேரத்துல டிவியை போட்டா அவளை ஒழிக்காம நான் ஓய மாட்டேன். எங்க குடும்பம் கேட்கிற வசனமா இது. தமிழ்ல ரொம்ப கவனமா பேசணுங்க. அழுத்தம் திருத்தமா பேசணும், அர்த்தம் மாறிடும். நல்லா அப்படின்னா அவ்வளவுதான், அம்முட்டும் போச்சுன்னு அர்த்தம். இப்படியே போ ஒரு மொழியை வந்து நம்ம எப்படி கையாளணுன்றதுல அந்த ஆங்கிலத்தில் சொன்னா வாய்ஸ் மாடுலேஷன் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப முக்கியம் தமிழ்ல. அது நமக்கு இன்னைக்கு வந்து மற்ற மொழி கலப்புனால நம்ம எப்படி தமிழ்ல பேசுறதுன்னு கூட இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு வந்து விட்டோம். எப்படி சிரிக்கிறதுன்னு தெரியல. ஒரு ஜோக் சொன்னா அப்படியா சரி அப்புறம் அப்படியா சொன்ன செத்துதான். ஏன்னா சொன்ன ஜோக் அப்படியா இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற. அப்ப சிரிக்கிறதுக்கு நீங்க முதல்ல பயிற்சி கொடுக்க வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி சிரிப்பு என்பதை ரொம்ப மறந்துட்டோம். ரொம்ப பாத்தீங்கன்னா இங்க உள்ள அந்த இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது இந்த 3 நிமிடம் இருக்கு, கடைசி அந்த பாட்டை பாட்டிட்டு தான் விடுவாங்க இல்லையா. அப்ப இங்க பார்த்த நிறைய இங்க ஆங்கிலத்தில் எழுதி போட்டிருக்காங்க, நாய்கள் இந்த இதுக்கு பீவர் ஆஃப் டாக்ஸ்ன்னு எழுதி போட்டிருக்காங்க. இது நம்ம தமிழன் பார்த்துட்டான், நம்மளும் எழுதி போடணும். நமக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்ட்டு அப்படியே தமிழ் படுத்துறாம இருக்கு. இது எவ்வளவு குழப்பம் இருப்பாங்க. நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷனை நாய் கடிச்சிருன்னு அர்த்தம் இல்லை, நாயை மனுஷன் கடிச்சிடும். நாய்கள்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த தீபாவளி நேரத்துல எங்க மாண்புமிகு காவல்துறையெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு அர்த்தம். மாட்டிக்காம திருடுனா, திருடர்கள் ஜாக்கிரதை என்ன பொருள்? திருடர்கள் மாட்டிக்காம. இந்த மாதிரி தமிழ்ல வந்து இன்னைக்கு நம்ம வந்து கட்டியிருக்கிறது ஒரு நாய். ஏன் நாய்கள் ஜாக்கிரதைன்னு எழுதுறான்னு புரியல. இங்க 4 நாய் வச்சிருக்கான், அவன் எழுதுறான் அப்படி டாக்ஸ்ன்னு எழுதுறான். நம்ம நாய்கள் ஜாக்கிரதை. அப்ப 2 காலில் இருக்கிறது நிறைய இருக்குன்னு அர்த்தம். 4 காலில் இருக்கிறது ஒண்ணு. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் வந்து நாய் வீட்டுக்குள்ள கட்டி போட்டுட்டு இவர் வெளியில வந்து உட்காந்துருக்காரு பாதுகாப்பா. என்னங்க நாய் வீட்டுக்குள்ள இருக்கு, நீங்க வெளியில வந்து உட்காந்துருக்கீங்க. நாயோட விலை 40 ரூபா, வெளியில கட்டி தூக்கிட்டு போயிருக்காங்க. நாயை எதுக்கு வளர்க்குறோன்னே தெரியல பாருங்க. நாய் உள்ள இருக்குது, இவன் காவலுக்கு இருக்கிறான். எவ்வளவு கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க. நம்ம தமிழனுடைய எண்ணம் அப்படி மாறி போச்சு. என்னுடைய பையன் 3 வயசு பையனுக்கு டிராயர் எடுத்து கொடுத்தா போட்டுக்க மாட்டேன், பேண்ட் தான் வேணும் நட முடிக்கிறான். காலேஜ் படிக்க பையனுக்கு பேண்ட் எடுத்து கொடுத்தா ட்ரௌசர் தான் வேணும் நட முடிக்கிறான். இந்த புத்தியை நம்ம என்னன்னு சொல்றது? இப்படியே மாற்றி மாற்றி நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலாம் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மேலேருந்து கீழே போட்டா, இங்கேருந்து கீழே மேலே போட்டா. ஏன்னா புத்தி அப்படி போயிடுச்சு. விளக்கு
கீழிருந்து மேலே ஏற்றும் பொழுது அந்த விளக்கினுடைய ஒளி எப்படி மேலே போகும். ஆனா அந்த மாதிரி புத்தியும் அப்படி கீழிருந்து மேலே போகணுன்றதுக்காக அந்த விளக்கு ஏற்றுகின்ற ஒரு முறை நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. இன்னைக்கு மேலேருந்து வெளிச்சம் கீழே வருது, புத்தியும் கீழே போயிடுது இல்லையா? நம்முடைய தமிழ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தன் ஒரு கவிதையில ரொம்ப அழகா சொல்லுவார். தமிழா நீ பேசுவது தமிழா, கொஞ்சம் எக்கோ வச்சா நல்லா இருக்கும். தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ் வாயால் மம்மி என்றழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்றழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்றழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய். தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரர் கேட்டார் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரர் கேட்டார் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டால், தமிழா நீ பேசுவது தமிழா. சிந்தித்து பார்ப்போம். நான் தமிழிசை அன்றும் இன்றும் என்று விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. நேரத்தில் வருகிறேன்.